ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் சாதத்து கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியான கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய செஞ்ச ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 10-15 நாள் வரைக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். வேணுங்கிற போது நல்லா சூடாக இட்லி, தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க. தொக்கு கொஞ்சம் வலுவலுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். 1/2 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். அப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 4 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். எண்ணெய் சேர்க்காமல் நல்லா வறுத்துடுங்க. பாருங்கள், இப்போ இந்த மசாலா பொருளெல்லாம் நல்லா வறுப்பட்டு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறட்டும். இப்போ மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது மாதிரி நைஸாக பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே ஒரு 3 பல் பூண்டு. நான் பெரிய சைஸ் பூண்டு எடுத்துருக்கிறதுனால 3 பல் சேர்க்குறேன். சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு 5-6 பல் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அதுக்கு பதில் 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் ஒரு 300 கிராம் அளவுக்கு கத்திரிக்காயை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு காரம் மாறாமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதை உள்ள சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி இந்த கத்திரிக்காய் தொக்கு கொஞ்சம் அதிகமாக தாங்க செய்ய போகிறேன். அதனால் 300 கிராம் கத்திரிக்காய் சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தொக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா பொருளையுமே கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் உள்ளே சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வதங்கி மேலே இருக்கிற தோலெல்லாம் சுருண்டு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கிச்சு அப்படின்னா தான் தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும், முன்னே இருந்ததை விட இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் நல்லா பழமாக ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி. புளி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. நம்ம தக்காளி சேர்த்துருக்கிறதுனால பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிடுங்க. கத்திரிக்காய் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் தக்காளி சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்க அப்படின்னா கத்திரிக்காய் சரி வர வதங்காது. பாருங்கள், இப்போ வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் இது எல்லாமே நல்லா குழைவாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஆற வச்சுடுங்க. கத்திரிக்காய் நல்லா ஆறினதுக்கப்புறமா அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இது கூட தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காமல் பல்ஸ் மோடில் வச்சு கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ கத்திரிக்காயை அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்பவே நைஸாக அரைச்சிடாதீங்க. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும், இந்த அளவுக்கு கத்திரிக்காய் கொஞ்சம் ஒன்றும் பாதி இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிங்கன்னா போதும். அப்போ தான் தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் எப்பயும் சேர்க்கறத விட இந்த தொக்குக்கு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துடுங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது லைட்டாக கலர் மாறினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கத்திரிக்காய் விழுதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் நான் ஒரு 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா பவுடர் அரைக்கிற போது அதில் ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடரையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன்.
சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒருவேளை உப்பு காரம் குறைவாக இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மூடி போட்டு மூட வேண்டாம், ஓப்பன்லேயே இருக்கட்டும். பாருங்க, இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கத்திரிக்காய் தொக்கு நல்லா கெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும், நல்லா எண்ணெய் கசிஞ்சு வருது. இந்த அளவுக்கு இருக்கணும். அவ்வளோதான், இப்போ நம்ம கத்திரிக்காய் தொக்கு தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம கத்திரிக்காய் தொக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது நல்லா சூடான சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.